வெல்கம் டு அனதர் எபிசோட் ஆஃப் அனி பேச்சு. நான் உங்க லூயி. நான் தான் உங்க ஐசன். பேட் பேரண்டிங் பத்தி உன் கருத்து என்னடா? பேட் பேரண்டிங்னு கேட்டா என்னடா சொல்றது? அந்த பசங்களை ஒழுங்கா வளர்க்காம அவங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு தெரியாம தன்னோட ஃபியூச்சரை பத்தி கண்டுக்காம இருக்கிறதாண்ட பேட் பேரண்டிங். தான் பையனை வந்து வளர்ந்ததுக்கு அப்புறமா ஒரு டீமனுக்கு வித்துட்டா அது பேட் பேரண்டிங் கணக்குல வருமாடா ஐசன்? போதண்டா நீ எந்த அனிமே சொல்ல வரேன்னு எனக்கு தெரியுதுடா. அனே அதை பத்தி சொல்லிடுறேன். ஏதோ ஃபன்னியா சொல்ல வராருன்னு இந்த அனிமையோட பேரு வெல்கம் டு டீமன் ஸ்கூல் இருமாக்கோன். இந்த அனிமையை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரோ போட்டு வந்துடுறேன். இந்த அனிமையோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, இருமான்னு சொல்லி ஒரு எம்சி இருக்கான். அவனுக்கு பேடான பேரண்ட்ஸ் இருக்காங்க. இவனுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. இவனோட ஃபியூச்சர் பத்தி கூட அவங்களுக்கு பெருசா அக்கறை இல்லை. உனக்கு என்ன பிடிக்குங்கிறது கூட எனக்கு தெரியாது. ஆனா உனக்கு என்ன பிடிக்காதுன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா எனக்கு தெரியும். என்னதுடா என்ன பிடிக்காதுல்ல உனக்கு? ஒரு நாள் இவனுக்கு 14 வயசு ஆகும்போது இவனை வந்து ஒரு டீமன் கிட்ட வித்துறாங்க. நமக்கு எப்படி டீமன்ஸை பிடிக்காதோ அதே மாதிரி அந்த வேர்ல்ட்ல டீமன்ஸுக்கு ஹியூமன்ஸை பிடிக்கவே பிடிக்காது. அந்த மாதிரி வேர்ல்ட்ல தான் இருமாவோட பேரண்ட்ஸ் அவனை வித்துருக்காங்க. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? இது ஒரு டிஃப்ரெண்டான டேக் எடுத்து போகும். அதாவது இவனுக்கு 14 வருஷமா இவனுக்கு இவங்க அப்பா அம்மா காட்டாத பாசத்தை இவ தாத்தா சல்லிவன் இவனுக்கு காட்டுவான். சல்லிவன் மட்டும் சொல்லாதடா, ஏன்னா சல்லிவன் தான் இவனை வாங்கின டீமனு. அவன் வந்து இருமாவை கிராண்ட்சனா ஏத்துக்கிட்டு அவனுக்கு என்னெல்லாம் நெசசரியான தேவை இருக்கோ எல்லாத்தையுமே அவன் செய்வான். அதே மாதிரி அவனுக்கு ஒரு பிரைவேட் பட்லருமே ஒருத்தனை வைப்பான். அவன் பேர் ஓப்ரா. அவன் ஃபர்ஸ்ட் அந்த டீமன் வெல்ல அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணாலும் போக போக அவனுக்கே பழகிரும். பட் அங்கதான் ஒரு ட்விஸ்டே அவர் தாத்தா வைக்கிறாரு. இவன் வந்து டீமன் அகாடமில ஒரு ஸ்டூடெண்டா போய் சேரணும். இதெல்லாம் சொல்றதுக்கு ஈஸியா இருக்கு. பட் யோசிச்சு பாரு, அங்க இருக்கிறது எல்லாருமே டீமன்ஸ். இவன் வந்து இவன் ஒரு ஹியூமன்றதை காட்டிக்காம ஆனா அதெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணி ஓவர் கம் பண்ணி அங்க இவனுக்கு பல ஃப்ரெண்ட்ஸும் கிடைப்பாங்க. ஆனா இவன் யாருக்கிட்டையும் இவன் ஹியூமன் ரிவீல் பண்ணாம எல்லாருக்கிட்டையும் டீமன்றதை தான் காட்டிப்பான். இந்த கான்செப்ட் லைட்டா என்னோட ஃபேவரட் சூப்பர் ஹீரோ ஸ்பைடர்மேன் மாதிரியே இருக்கு. அவனும் தன்னோட ரிவீல் பண்ணாம ஒரு லூசர் மாதிரி காமிச்சிப்பான்ல. பட் இங்க வந்து குவைட் ஆப்போசிட். இவன் வந்து லூசர் மாதிரி காமிச்சிக்க மாட்டான். இவன் தான் அங்க இருக்கிறதுலே பெஸ்ட் ஸ்டூடெண்ட் மாதிரி இருப்பான். ஒரு ஹானர் ஸ்டூடெண்டாவே இவன் தான் அங்க இருப்பான். ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா மர தமிழே. ஹானர் ஸ்டூடெண்ட்னு சொல்லும் போது எனக்கு ஞாபகமே வருது, நம்ம சல்லிவன் வந்து இவனோட கிராண்ட் ஃபாதர் மட்டும் கிடையாது, அந்த டீமன் அகாடமியோட சேர்மனே இவன் தான். அந்த போஸ்டிங்கை யூஸ் பண்ணி நம்ம இருமா வந்து ஒரு ஹானர் ஸ்டூடெண்டாவே மாத்திடுவோம். ஒரு ஸ்கூல்னு இருந்தா நாம போகும்போது நமக்கு ஃபர்ஸ்ட் டே என்னதான் இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸே கிடைக்க மாட்டாங்க நினைச்சாலும் கடைசியில பார்த்தா அந்த வருஷம் முடியறதுக்குள்ள நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் அமைஞ்சிருப்பாங்க. அதே மாதிரி தான் நம்ம இருமா என்னதான் ஹியூமன் நினைச்சு போனாலும் அங்க இவனுக்கு பல ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸ் யார் யாருன்னு நீ சொல்ற? நம்ம இருமாக்கு ராயல் ஃபேமிலில இருந்து ஆஸ்மோடியஸ்னு ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கிறான். ஃப்ரெண்டு மட்டும் இல்ல, ஒரு சர்வெண்ட்டும். அதே மாதிரி கிளாரான்னு சொல்லிட்டு ஒரு நல்லா சேட்டை பண்ணிட்டு வாழ்த்தனம் பண்ணி சுத்துற ஒரு பொண்ணு ஃப்ரெண்டா கிடைக்கிறா. அது மட்டும் இல்லாம போக போக இவன் கிளாஸே இவனுக்கு வந்து டோட்டலா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. அந்த அளவுக்கு ஒரு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனா நம்ம இருமா ஆகிடுறான். இவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறது ஒரு சைடு இருக்கட்டும்டா. நம்ம நார்மலா ஸ்கூலுக்கு போனா என்ன படிப்போம்? அங்க போனா என்ன படிப்போமா நான் கேட்கிறேன். 8 பேர் புளியற அளவுக்கு பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி சயின்ஸ் இந்த மாதிரி லைஃபை தவிர்த்து எல்லாமே படிப்போமேடாங்க. எப்படி சார் போக முடியும்? இவங்க பண்றதெல்லாம் என்ன சார் அக்கிரமமா இருக்கு சார். இவங்களாம் பண்றது ரொம்ப தப்பு சார். ஆனா இங்கே அதுதான் கிடையாது. ஏன்னா இது டீமன் வேர்ல்டு. நம்ம நார்மல் வேர்ல்டு மாதிரி சிவிலைசேஷன்லாம் அதிகமா இருக்காது. இவங்க வந்து நெக்ஸ்ட் டீமன் லார்ட் யாரு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த ஸ்கூலே வச்சு நடத்துறாங்க. இங்க நடக்கிற சப்ஜெக்ட் ஃபுல்லாவே மேஜிக், ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேட் இந்த மாதிரி விஷயங்கள் தான் நடந்துட்டே இருக்கும். நீ சொல்றத பார்த்தா இதுதானே என் ட்ரீம் ஸ்கூலு. நினைச்சது எல்லாமே இங்க இருக்கேடா. படிப்பை தவிர எல்லாமே இங்க இருக்கு. நான் இங்க போயிருக்கணும் போல. ஆசைப்பட்ட வாழ்க்கையை தான் இந்த இருமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. பார்த்தாலே தெரிகிறது. மட்டும் இல்ல, இவன் நிறைய சேலஞ்சஸும் ஃபேஸ் பண்றான். ஏன்னா இவன் ஹியூமனுங்கிறத மறைக்கிறதே ஒரு பெரிய சேலஞ்சு தான். மட்டும் இல்லாம இவனுக்கு நிறைய எனிமிஸுமே ஃபார்ம் ஆகுறாங்க. அதெல்லாம் தாண்டி இவன் வந்து ஒரு டீமன் கிங் ஆகிறானா இல்லையான்றதா இந்த அனிமையோட கான்செப்ட். இந்த அனிமே 3 சீசன் லாங். ஆனா இந்த 3 சீசனும் எப்படி போகுதுன்னே உங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவ்வளோ என்டர்டெய்னிங்கா போகும். ஒரு எபிசோட ஃபன்னியா நிறைய ஜோக்ஸ் வச்சு நிறைய ஆக்ஷன் வச்சு சூப்பரா போகும். நமக்கு அது 3 சீசனா எப்படா இவ்வளவு சீக்கிரம் முடிஞ்சதே நமக்கு தெரியாத அளவுக்கு ஃபாஸ்டா போகும் இந்த அனிமே. 3 சீசன் லாங் தான்டா. பட் இந்த அனிமே இன்னும் முடியல. இதுக்கு இன்னும் நிறைய ஸ்டோரி இருக்கு. அடுத்த சீசன் கொஞ்சம் கொஞ்சமா வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த ஃபன் வந்து நீங்க நான் ஸ்டாப்பா பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ இதோட இந்த எபிசோட் எண்டுக்கு வந்துட்டோம். இதே மாதிரி அடுத்த ஒரு அனிபேச்சு எபிசோட்ல உங்களை சந்திக்கிறோம். Until then, signing off, Aidan and Dewey.